அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்ட இன்னொரு கார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர். அதுதான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். பார்க்கறதுக்கே ஸ்டான்ஸே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஷியர் லென்த், இதோடைய சைஸ், இதோடைய வித் எல்லாமே அந்த பர்ஃபெக்டான அந்த செடான இந்த கார் வந்து குறிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெயினாக நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏற்கனவே ஆக்டி இருக்குதே நம்மகிட்ட, ஆக்டேவியா கொடுத்துருக்காங்க, அது என்ன சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கோடா கிட்டன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ், அவங்களால கொடுக்க முடிஞ்ச எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் இந்தியாவில் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடாவில் இதுக்கு மேலே ஒரு காரே கிடையாது. எஸ், இந்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லாவியா வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆக்டேவியா வந்துருச்சு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்னு ஒன்று உட்காந்துருக்குது. ஸோ இந்த சூப்பர் வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோடைய டிசைன் லாங்குவேஜை பார்க்க போகிறோம், இதோட டிரைவ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஆக்டேவியாக்கும் இந்த காருக்கும் எந்த இடத்துல டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத பார்க்குறோம். ப்ரைஸில் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லையும் சரி, இதோட டைமென்ஷன்லையும் சரி, எந்தெந்த இடத்துல என்னென்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆக்டேவியா பார்த்துட்டு இருக்கீங்க, சூப்பர் பார்க்குறீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் மேஜராக வருது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி சொல்லிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கார் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுக்குறனால ஒரு கார் ரிலேட்டடான ஆப் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்மோ அப்படின்ற இந்த ஆப் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அந்த ஆப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வீட்டில் இருந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்பேர் பார்ட் வரைக்கும் கூட உங்களால் வாங்க முடியும். உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்ட முடியாமல், ஆக்சுவலி பிரேக் பேடை நீங்கள் மாற்றலாம், ஆனால் நீங்கள் எடுத்து போய் மாட்ட முடியாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போய் மாற்றாமல் வீட்டிலேருந்தே மாற்றக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்பர்ஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற டோர் கிராப் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு குட்டியான உங்கள் காரோட பட்டன் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். உங்கள் காரோடைய மாடலு, எந்த இயரு, எந்த வேரியன்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உங்கள் காருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் கார் ஒரு இடத்துல போய் கொடுத்து அது சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வந்து சேல்ஸ், அங்கே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வேறு அது வந்து மாட்டுறாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேருந்தே போட்மோ வழியாக சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஸ்பேர் பார்ட் வரைக்கும் உங்களை வாங்க முடியும். A to Z. ஓகே, ஒரே ஆப்புக்குள்ள A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த போட்மோ. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஸோ ஆன்லைன்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய ஸ்பேர் பார்ட் வந்து சேர்ந்துடும். எங்கேயுமே உங்களுக்கான காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ் வெயிட் பண்ணி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேறு பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்பை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போட்மோ அப்படின்ற இந்த பியூர் கார் பார்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸ்க்கான ஒரு ஆப். ஹை மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்களா? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கன்வெர்ட் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக குன்ஸ் ஸ்கோடா இங்கே OMRக்கு ஒரு பெரிய ஷவுட் நம்ம பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஸ்லாவியா ரிவ்யூவும் இங்கே தான் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் போர்டு ரிவ்யூமே நான் இங்கே தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஷோரூம்க்கு வரீங்கன்னா நீங்கள் வரதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோரூம்க்கு நீங்கள் வரலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். OMR டோல் இருக்குல்ல, அந்த டோல் தாண்டோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கியா, ஹோண்டா அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோடா ஷோரூமும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு டெஸ்ட் ட்ரைவோ புக்கிங்கோ எனி ஆஃப் த கார்ஸ், குஷாக்கும் சரி, ஸ்லாவியாவும் சரி, சூப்பர் சரி, ஆக்டி சரி, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நீங்கள் வரலாம். ஓகே, ஸோ இதோடைய கீயை முதல்ல காமிச்சிடறேன். ஏன்னா இந்த கீ வச்சுட்டு என்னால் பானட் ஓப்பன் பண்ணாரு. கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணதுக்கான ஸ்விட்ச் ஒன்று வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி கீழே சென்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சைடில் வருமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோடைய பானட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜின் உங்கள்கிட்ட காமிச்சிடறோம். ஓகே, இந்த பானட்டில் நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஹைட்ராலிக் சர்ச் கொடுத்துருக்காங்க. தேங்க் காட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் இந்த பானட். இது வந்து நம்ம மேனுவலாக தூக்கி ஒரு கிளாம்பெல்லாம் அடிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மறுபடியும் நம்ம ஸ்கோடா கிட்ட இருந்து பார்க்குறோம். இன்ஜின் ஷேரிங் அதுதான் வந்து நிறைய கார் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 2 லிட்டர் TSI. ஓகே, 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 1987 cc, 187 bhp அண்ட் 320 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேலே உங்களுக்கு இன்சுலேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா இன்ஜின் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு,
அது என்னென்ன வண்டிக்குலாம் இது பண்ணுது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக ஆக்டேவியாலும் அதே 2 லிட்டர் தான் இருக்குது, இங்கேயும் அதே 2 லிட்டர் தான் இருக்குது. ஸோ நான் கம்பேரிசன் சொன்னேன் தெரியுமா, ஆக்டேவியாவும் இதையும் கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்தவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஜினில் எந்த விதமான சேஞ்சஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 2 லிட்டர் 187 bhp 320 Nm ஆஃப் டார்க், இதுவும் 2 லிட்டர் 187 bhp 320 Nm ஆஃப் டார்க். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ஜினில் எங்கேயுமே சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரல. அண்ட் கமிங் டு த டிசைன் லாங்குவேஜ், ஃப்ரண்ட் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படின்ற அந்த பேட்சிங்கோட எப்பவுமே ஸ்கோடாக்கு யூனிக்கான அந்த ஹெட்லைட்ஸ்குள்ள இருக்கிற லைன்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஹைலைட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு இந்த கார்ல கிடைக்குது. எல்இடி ப்ரொஜெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லாம்ப்ஸ்க்கான வாஷர்ஸ் கிடைக்குது, ஃப்ரண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் உங்களுக்கு தெரியும் இந்த காரோட ஷியர் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்டான கிரில்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பிளாக் ஃபினிஷ்மே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸில் கிடைக்குது. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரேடியேட்டர் முன்னாடி இருக்க அந்த கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஒரு மேசிவான ஸ்கோடாக்கான பேட்சிங் வச்சிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பானட்லேயே 2 லைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் லுக்கு அந்த ஹைலைட்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அகேன் கமிங் டு த டிஃபரன்ஸ், உங்களுக்கு ஆக்டேவியாலையும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது, இங்கேயுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹெட்லாம்ப்ஸ்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் வரல. ஸோ லென்த்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்ற பார்த்துலாம், டைமென்ஷனில் எவ்வளோ சேஞ்ச் வருது அப்படின்றத பார்த்துலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான 4.8 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கார். ஓகே, அண்ட் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 மீட்டர்ஸ் வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1.4. ஃபார் கம்பேரிசன் நம்ம அகேன் ஆக்டேவியா கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆக்டேவியா விட 200 mm லாங்கராக இருக்குது. அதாவது ஆக்டேவியா பார்த்தீங்கன்னா ஒரு 4.6 மீட்டர்ஸ் லென்த், இது 4.8 மீட்டர்ஸ். ஆக்டேவியாவோட இது வைடருமே கூட 20 mm. அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் 20 mm வைடர். ஸோ அந்த அடிஷ்னல் லென்த் இருக்குது தெரியுமா, அந்த 4.8 to 4.6 அதை எங்கே அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் ஸ்பேஸ் ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஆக்டேவியாக்கும் சரி இதுக்கும் சரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸான கேபின் ஸ்பேஸ் வரப்போகுது. ஆனால் இதுவும் எங்கே அட்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த டிஃபரன்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பூத் ஸ்பேஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பூத் ஸ்பேஸ் அகேன் ஒரு அடிஷனலான பூத் ஸ்பேஸ். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் 600 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு ஆக்டேவியாவில் இருக்கு. ஸோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. அதை நம்ம பின்னாடி போகும்போது பார்க்க போகிறோம். ORVMs உங்களுக்கு பாடி கலரில் வருது, ஓப்பனிங் அண்ட் ஃபோல்டிங் உங்களால் உள்ள இருக்கிற பட்டன் வழியாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பி பில்லரில் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட்டாக நாய்ஸ் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கிடுவேன் அப்படி தான் நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாரிஸ் போயிட்டே இருக்குது. அது போக எனக்கு பாசிவ் வென்ட்ரிக்கான ஒரு டச் இந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, கீ பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி உங்கள் டேட்னு சொன்னால், ஸோ பாசிவ் வென்ட்ரிக்கான டச் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று வருது. அண்ட் மெயினாக டயர் ப்ரொஃபைலுக்கு பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 215/55 17 inches உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்டேவியா போகிறீங்கன்னா உங்களுக்கு 205 வரப்போகுது. ஸோ ஆக்டேவியோட கொஞ்சம் வைடரான டயர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பட் ரொம்ப கம்மி. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸே பார்க்க முடியாது. அதில் 205 வருது, இல்லை 215 வருது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக் அண்ட் ஒரு மாதிரியான ஒரு சில்வர் ஃபினிஷில் இந்த அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லீக்காக செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட் லைனோட அலாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு மேட் கிரே கலரில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட் லாரன் அண்ட் கிளமெட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது வேரியன்ஸில். ஓகே, உங்களுக்கு ஸ்போர்ட் லைன் வருது, அது போக உங்களுக்கு லாரன் அண்ட் கிளமெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சன்ரூஃப் கிடைக்குது. அகேன் டிஃபரன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேவியாவில் சன்ரூஃப் கிடையாது. வாவ் அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே ஆக்டேவியாவில் சன்ரூஃப் கிடையாது. இந்த காரில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் PPF அடிச்ச ஒரு லுக் இந்த காருக்கு அது கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பிளாக் டிண்ட் போதும் இந்த காரு வேற லெவலில் மாறுதுக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த விண்டோஸோடைய பாட்டம் எண்டில் குரோம்ஸ், அகேன் விண்டோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு குரோம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லுக் அந்த சைட் ஸ்டான்ஸ்க்கு சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 156 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்டேவியா போகிறீங்கன்னா இதை விட அது லோவராக உட்காந்துருக்குது. 137 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஆக்டேவியாவில் கிடைக்குது. ஓகே, ஸோ டேங்கோட ஓப்பனிங் இந்த பக்கம் வச்சிருக்காங்க. அகேன் சைடில் அந்த ஷோல்டர் லைனோட இன்டிகிரேட் பண்ண அந்த டேங்க் ஓப்பனிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15.8 kmpl. ஓகே, அப்படி சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு சிட்டிக்குள்ள எப்படி பார்த்தாலும் 10-11 நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நீங்கள் நார்மலான ஆக்டேவியா போறீங்கன்னா உங்களுக்கு 50 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வரப்போது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 liters கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக்டேவியாவும் சரி இதுவும் சரி இப்போ கம்பேர் பண்ணதுக்கு ஒரு நல்ல வீடியோ நேரத்துக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே இதோடைய பேக் பிரசன்ஸ் நான் வந்தேன்னா ஃபர்ஸ்ட்லி இதோடைய டெய்ல் லாம்ப்ஸ் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சார். ஓகே, ஸோ டெய்ல் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் LED ஃபினிஷ் டெய்ல் லாம்ப்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக ஃப்ரண்ட் ஹெட் லாம்ப்ஸ்க்கும் பின்னாடி டெய்ல் லாம்ப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் நார்மலான LED இண்டிகேட்டர்ஸ் தான். பின்னாடி இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் ஃபங்க்ஷனோட வருது. அது உங்களுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகுதுல. ஸோ அந்த டைனாமிக் ஃபங்க்ஷன்ஸோட வரக்கூடிய அந்த டெய்ல் லாம்ப் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஒரு ஸ்கோடாக்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நான் பட்டன் வச்சு அமுத்திடுறேன். வாட், ஆட்டோ டெயில் கேட்ஸ் இல்லையா? நோ சான்ஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லையே.
ஆட்டோ டெயில்கேட் தான் கொடுத்துருக்காங்க, ஏன் அது ஓப்பன் ஆகலன்னு தெரியல எனக்கு. தெரில, நம்மகிட்டே இருந்தால் அது ஓப்பன் ஆகல அந்த இடத்துல. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 660 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். ஓகே, மை காட், 660 லிட்டர். இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஏதாவது ஒரு சைக்கிளை இந்த இடத்துக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு லாங்கரான பூட் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று கிடைக்குது. லைட் ப்ரொவிஷன், ஹுக் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி குடும்பமே நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு சின்ன ஃபேமிலி இந்த இடத்துல வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃபோட கனெக்ட் ஆன இந்த பூட் தான் வந்து அந்த ஸ்கோடாக்கான கார்ஸுக்கு ஒரு தனி லுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படியே பின்னாடி இருந்து பூட்ல இருந்து அப்படியே அந்த பின்னாடி இருக்க கிளாஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் போகக்கூடிய அந்த இது சூப்பராக இருக்குது. எனக்கான பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நெட் ஒன்று வச்சிருக்காங்க. ஏதாவது நீங்கள் அந்த இடத்துல போடுறீங்கன்னா இப்படி போட்டு அந்த இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோ டைட்டாக இருக்குது அது. ஸோ இந்த பூட் ஸ்பேஸை நான் அகேன் க்ளோஸ் பண்ணேன்னா இப்போ கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. ஏன் இப்போ ஆகலன்னு தெரியல, வெயிட் பண்ணேன். மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணியே ஆகணும் அதை. இப்போ ஆகுது, அப்போ ஏன் ஆகலை எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஓகே, ஸோ இதெல்லாம் அகேன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 seconds. அவ்வளோ பொறுமை உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். பின்னாடி எனக்கான கேமராஸ் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கிடைக்குது. அகேன் எனக்கு அந்த கிரே பார்க்கறதுக்கு இந்த காரில் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கிரேவே சூப்பராக இருக்குது. ஸோ கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆக்டேவியாவில் 5 கலர் ஆப்ஷன் இருக்குது, 7 கலர் ஆப்ஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ப்ளூ, அது பார்க்க இன்னொரு ப்ளூ ஷேட் ஒன்று இருக்குது. அதுதான் எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான கலர்ஸ். இந்த கிரேவுமே சூப்பராக இருக்குது ஆப்வியஸ்லி, பட் அந்த ப்ளூ ஷேட் இன்னுமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சூப்பர்க்கான பேட்சிங் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, வேரியன்ட்கான பேட்சிங் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு LNK-க்கான பேட்சிங் ஃப்ரண்ட்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. லாரன் என்கமெண்ட்கான பேட்சிங் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கான ஷார்ப்னு அது மட்டும் ஒரு பிளாக்ல ஒன்று கிடைக்குது. எஸ், இந்த கிரேக்கு அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அலாய்ஸில் ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ அதனால மேலே மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. நிறைய காசில் பார்த்தீங்கன்னா மேட்சிங் இல்லாமல் அது மட்டும் ஒரு தனி கலரில் இருக்கும். அப்படிலாம் கொடுக்காம ஸ்கோடா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சில இன்சர்ட்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த்ரூ இந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்கோடாக்கான காசு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கார் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 40% ஆஃப் த வியூஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு என்னோட அனாலிட்டிக்ஸ் காட்டுது. ஏன் நான் என்ன பாவம் பண்ணவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் அமைச்சு விட்டீங்கன்னா காரை பற்றின மொத்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோலேயே வரப்போகுது. ஓகே, என் சேனல் மூலிமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 60% 100% பார்க்குறதுல 40% சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அப்படின்னு என்னோட அனாலிட்டிக்ஸ் காட்டுது. ஏன்னு தெரியல. மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்காஸ். வாட் இஸ் இஸ்? ஓகே, ஸோ எங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா, ஸோ இன்டீரியருக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டலில் ஒரு ஸ்கஃப் பிளேட்டில் இந்த சூப்பர் அப்படின்ற ஒரு பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே நான் வந்து உள்ளே வந்து உட்கார்ந்தேன்னா, மை காட், இந்த சம்மரில் வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எனக்கு இந்த இடத்துல வென்டிலேட்டட் சீட் கண்டிப்பாக இருக்கணுமே. ப்ளீஸ் கோடா, யூ ஹாவ் டு கிவ் மீ தட் டுடே. எங்கே இருக்கு? இல்லையா? ஐயோ இந்த இடத்துல இருக்குது. எனக்கு வந்து வண்டி சவுண்டு போட்டாலும் பரவாயில்லை மக்களே, அந்த ஹசார்ட் வேணால் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெயிலில் நான் வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் பொசுங்கி போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைட்டாக மன்னிச்சுக்கோங்க. நாய்ஸ் வரவே வராது. அதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு அதை தூக்கிடுவோம். ஓகே, ஸோ ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா அகேன் ஸ்கோடாவில் புதுசான அந்த 2 பில்லர் வச்ச ஸ்டியரிங். இங்கே கீழே பாட்டம் பில்லரே இல்லாமல் அந்த இடத்துல வந்து லாரன் என்கமெண்ட் அப்படின்ற அந்த பேட்சிங் வந்து கிளாஸ் பிளாக்ல அண்ட் சில்வரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்ம கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள எங்கே பார்த்தாலும் அந்த LNK நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த டாப் எண்ட் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் ஸ்க்ராலர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, வால்யூம்க்கான ஸ்க்ராலர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ராக் பண்ணதுக்காக ஸ்க்ராலர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க மெட்டலில். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபான ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்க, ஷார்ப்பான பேட்டர்ன்ஸ் மாதிரி. அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டியரிங்கோட ஃபீலே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த லெதர் ரேப் இதில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு ஸ்டியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் வந்து மேனுவலில் போட்டோன்னா அப்படியே டாகிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கியர் பாக்ஸுக்கு வருவோம், நம்ம பேடல் ஷிஃப்டர் பற்றி பேசணும். ஸோ கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் DSG உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ். ரைட்டில் போட்டிங்கன்னா ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஸ்போர்ட்டில் நீங்கள் என்ன வேணுமோ எவ்வளோ வேகமாக வேணுமோ நீங்கள் போக முடியும். அந்த 2000 cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பவர் எடுத்து கொடுக்குது. 187 bhp 320 Nm ஆஃப் டார்க். உங்களுக்கு அப்படியே டக்கு நீங்கள் வந்து கிளம்ப போறீங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்கோடாலையும் சரி, VWலையும் சரி, TD எல்லாமே தூக்கி போட்டாங்க. ஸோ TSI மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு அதோடைய கான்ஃபிகரேஷனை மாற்ற முடியுமா? ப்ளீஸ் சேஞ்ச் கரோ. மாற்ற முடியல. எனக்கு செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்க்ரீன் போயிட்டு பிரைட்னஸ் இதெல்லாம் ஓகே. இன்ஸ்ட்ருமெண்டேஷனை என்னால் மாற்ற முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வி.
home menu, vehicle assistance, media, telephone settings, vehicle. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே உங்களால் இந்த 7-inch ஸ்க்ரீன் வழியாக உங்களால் பார்க்க முடியும். அது போக வெஹிக்கல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு நேவிகேஷன் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7-inch ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் எனக்கு பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கேண்டன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கன்ஃபார்ம் சவுண்ட் செக் பண்ணணும். அதை நான் வந்து தனியான கிளிப்பாக இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க டேஷோட செம்மையாக இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹார்ன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கும் வெண்டை ஓப்பன் பண்ணதுக்கும் ஒரு கண்ட்ரோல் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஏசி ஃபங்க்ஷன்ஸ் இதில் கிடைக்குது. 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரண்ட்ல பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எனக்கு இப்போ இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 voltக்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கிடைக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்களாமே ஒரு பேனல் வச்சிருக்காங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரோடைய சென்டர் கன்சோல்லேருந்து அப்படியே இந்த கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஓப்பன் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் இருக்குது, டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் கிடைக்குது. அது போக 12 voltக்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் எனக்கு வென்டிலேட்டட் சீட்கான ஃபங்க்ஷன்ஸ் டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அண்ட் எனக்கு இங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்இடி ஃபங்க்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை நான் ஓப்பன் பண்ணனா பயங்கரமாக வெயில் உள்ள வரும். ஓகே. ஸோ அதனால சன்ரூஃபோட வெண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சன்ரூஃபே ஓப்பன் பண்ணால் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. வேனிட்டி வித் லைட், ஆப்வியஸ்லி அகேன் எனக்கு வேனிட்டி இந்த இடத்துலையுமே வித் லைட் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை சுற்றி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதுவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லைன்ஸ் எல்லாமே அப்படியே உள்ள இன்டெப்த்தாக நம்மளை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு டைமென்ஷன் அது கொடுக்குது. அண்ட் எனக்கு இந்த இடத்துல இன்னொன்று வச்சிருக்காங்க. அது நான் அந்த வெண்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 3 கப் ஹோல்டர்ஸ், பட் பேசிக்கலி நீங்கள் 2 தான் வைக்க முடியும். ஓகே. நடுவில் 1 வைக்கிறீங்கன்னா வைக்கலாம், சைடில் 2 வைக்கிறீங்கன்னா அப்படியுமே வைக்கலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. டிரைவ் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ, நார்மல், ஸ்போர்ட், இண்டிவிஜுவல் அப்படின்ற 4 டிரைவ் மோட்ஸ் உங்களுக்கு இந்த காரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங், அதாவது 360 டிகிரிக்கான கேமராஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. சைட் வழியாக உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. சைடு ஓஆர்எம் சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது, பின்னாடி ஒரு கேமரா இருக்குது. ஸோ 4 கேமரா இருக்குன்றதுனால உங்களுக்கு 360 டிகிரி ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு இது வழியாக கொடுக்குறாங்க. அது போக இங்கேருந்தே உங்களுடைய பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. ஆட்டோ ஆன் ஆஃப் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு ஐட்லிங்கில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா இன்ஜின் அப்படியே ஆட்டோமேட்டிக் ஆஃப் போகுது. அது உங்களோட எக்கனாமிக்கலாக அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. அண்ட் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ், ஒரு சென்ட்ரல் லாக் ஒன்று வச்சிருக்காங்க. அகேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கான ஒரு பட்டனே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கான ஆம்ரஸ் கீழே ஸ்டோரேஜ், அது பார்த்தீங்கன்னா கூல் ஸ்டோரேஜ், வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இங்கே அகேன் ஒரு கூல் ஸ்டோரேஜ், அகேன் நான் வாவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த டாப் எண்ட் வரீங்க அப்படின்ற அந்த இது சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்ல ஒரு பேனல் ஒன்று வச்சிருக்காங்க. முன்னாடி இருக்க டேஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் ஒன்று வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கிளாஸ் பிளாக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியுது. அண்ட் அந்த பேனலுக்கும் மேலே இருக்கிற டேஷ்க்கும் நடுவுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ த்ரூ அவுட் குவாலிட்டி நான் அந்த காரில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைப் ஆஃப் மெமரி ஃபங்க்ஷனோட வச்சிருக்காங்க. அதாவது ரெண்டு செட்டிங் இருக்குது. 2 பேர் செட் பண்ணிக்கலாம் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த சீட்டில் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்ஸ் நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்ல, பின்னாடி யாராச்சும் உட்காந்து இருந்துட்டு டே முன்னாடி போடான்னு உங்களுக்கு கெஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடிலேருந்து அதை அமுக்குனா போதும் போயிடலாம். ஏன்னா எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே வைப்பாங்க, அது அவங்களால தேடி முன்னாடி போடான்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் முன்னாடி போடான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தே அப்படியே நீங்கள் வந்து இவங்களை தள்ளி விட்டுலாம் உங்களுடைய ஃப்ரண்ட் பேசஞ்சரை. ஸோ பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்டை நிறைய யோசிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும், டவுட்டே கிடையாது. ஓகே. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹெட்லாம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு குட்டியான ஒரு ஹிடன் பாக்கெட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே வச்சிருக்காங்க. ஏதாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, டிரைவர் ஏதாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துலயுமே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் பெடல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷோட கிடைக்குது. ஓகே. உங்களுக்கு ஆக்சிலரேஷன் சரி, பிரேக்கும் சரி, ரெண்டுத்துக்குமான பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷோட கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கேருந்து பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு நம்மளுக்கான ஹெட்ரூம் லெக் ரூம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரக்டாக ட்ரைவ் போயிடலாம். ஓகே. ஸோ இங்கேருந்து பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன்னா ஸோ பேக் சீட்டுக்கு நான் வந்து உட்காந்தேன்னா as you can see the Superb has done something in their seat. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் அப்படியே ஒரே லென்த்தாக வைக்காம இந்த இடத்துல வருது இல்லை, இந்த பேசஞ்சருக்கு வருது இல்லை, உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் பீரோல் கரெக்டாக போட்டு விட்றேன். இங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னுடைய அண்டர் தைக்கு சரியான சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எனக்கு இந்த சீட் பின்னாடி போகாது. வாட் ஐ ஃபீல் சீட் இஸ் அ லிட்டில் பிட் அப்வர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள்டாக இருக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ அது கொஞ்சம் ரிக்ளைண்டாக வச்சிருக்கலாம், இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். கிராப் ஹேண்டல்ஸ் இருக்குது, லைட்ஸ் செப்பரேட் லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒயிட் லைட்ஸ். எனக்கான ஏசி இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறாங்க, ஏசிக்கான வென்ஸ். அண்ட் அது போக
அதோட ஸ்பீடை நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்காங்க. நான் சொன்ன தெரியுமா இங்கேருந்து உங்களோட சீட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இவரை நீங்கள் முன்னாடி போடா அப்படின்னா அப்படியே நீங்கள் இந்த பக்கம் தள்ளி விடலாம். சரி தம்பி பின்னாடி வாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அதுவுமே பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அது போக எனக்கு இந்த இடத்துல எனக்கான ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அகைன் அந்த மெஜிஷியன் கப் ஹோல்டர்ஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஆனால் இதுக்குள்ளே குட்டி பாட்டில் தான் வைக்க முடியும், பெரிய பாட்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு கப் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. 3 பேசஞ்சர் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நடு பேசஞ்சர் அவங்களுடைய காலை விரிச்சு தான் வைக்கணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஹம்ப் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஸ்டோரேஜ், அது போக ஒரு 12 வோல்ட்கான ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே எனக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, சாக்கெட். ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கான சீட் ஸ்கூப்பாக இருக்குது, பட் எனக்கு லைக்கும் செம்ம பின்னாடி இருக்குங்க. நானே பயங்கர பின்னாடி தான் இருந்தேன், அதோட பயங்கரமான இடம் இருக்குது. ஸோ அந்த லென்த்தை இவங்க கேபின்குள்ளேயும் அட்டைன் பண்ணியிருக்காங்க, பின்னாடி பூட் ஸ்பேஸ்லையும் அட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கான ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஓஹோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், டீசென்ட்டான ஹெட்ரூம். லைட்டாக இந்த ரூஃப் வந்து ஒரு ஸ்லோப்பியான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து பார்க்கறதுக்கு லுக்கு சூப்பராக இருந்தாலும் உள்ள லைட்டாக ரொம்ப லைட்டாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5'9", மேபி ஒரு 6 அடி இருக்கிறவங்க கூட லைட்டாக கிட்ட இருக்கும், ரொம்பலாம் கிட்ட இருக்காது. ஆனால் நீங்கள் இப்படி வந்து உட்காந்திங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு அன்றத்தை கரெக்டாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ மற்றபடி பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லணும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சன்பிளைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா இப்படி கீழே விட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சன்பிளைன்ஸ் வேணும், இல்லைனா வெயிலில் இருந்தால் வந்து கருகி போயிடும். ஓகே, ஸோ விண்டோ கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 டச் அப் டவுன் கிடைக்கும் போது உங்களுக்கு உள்ளேருந்தே நீங்கள் வெளில இருக்கிற ORVMs உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். த்ரூ அவுட் திஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் ஆக்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டேவியாவில் உங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கல, அது உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டேவியோட இது கொஞ்சம் இன்னுமே ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் த ஃபினிஷ் தட் தேவ் யூஸ்ட் இன்சைட் த கார் அதுதான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸ்கோடா சொன்ன மாதிரி யூ டோன்ட் feel Octavia and Superb as a same car அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா as soon as you sit inside you will feel the difference அப்படின்றாங்க. அது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு நான் சொல்லுவேன். உள்ள அவங்க யூஸ் பண்ணுற அந்த குவாலிட்டி இருக்கட்டும், அந்த கேபின் நம்மளுக்கு தரக்கூடிய ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிரைவிங்குமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, பெட்டர் தேன் ஆக்டேவியா அப்படின்றாங்க இது ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுவுமே எப்படி அப்படின்றத டிரைவில் போய் பார்த்துடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உடனே தட்டி விட்டுக்கோங்க. லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாருமே பார்க்குறேன். அதாவது என் மூஞ்சிங் மறைய போது டேரக்டாக நீங்கள் போய் டிரைவ் பார்க்க போகிறீங்க. டிரைவ் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு டிரைவ் வரல. ஸோ அதுக்காக வந்து ஒரு பெரிய சாரி நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நான் கரெக்டாக டிரைவ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் என் GoPro பார்த்தீங்கன்னா அப்படியே 1% சார்ஜ் வந்து அப்படியே 0 ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் டிரைவ் தனியாக இன்னொரு வீடியோவில் எடுத்து தான் நான் போட போகிறேன். அண்ட் மெயினாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த சூப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Audi A4 பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து BMW 2 Series பார்ப்பீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 40 லட்ச ரூபா இல்லைனா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அந்த வண்டிலாம். இது உங்களுக்கு 42 லட்ச ரூபா ஆன் ரோடு உங்களுக்கு வருது அப்படின்றனால இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் வருது. BM என்னடா ஃப்ரண்ட் வீல் கேட்டிங்கன்னா ஆமாம், BMW 2 Series ஃப்ரண்ட் வீல் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆடியில் பார்த்தீங்கன்னா A4 ஃப்ரண்ட் வீல் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துட்ருக்காங்க. TSI தான் வருது உங்களுக்கு. BMW TSI கிடையாது, ஓகே ஆப்வியஸ்லி, பட் 2 லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் வருது. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த 2000 cc இந்த இன்ஜின் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எஸ், நீங்கள் BMW 2 Series போகிறதா இருந்தாலும் சரி, அப்படின்னா Audiயில் A4 போகிறதா இருந்தாலும் சரி, இந்த சூப்பர் உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு சாய்ஸில் இருக்கணும். எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுக்குறாங்க, ஒரு கரெக்டான ப்ரைஸிங்லேயுமே இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை விட மெயினாக கேபின் குவாலிட்டி ஈக்குவலன்ட் டு BMW அண்ட் Audi நான் இந்த காரில் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது இந்த இடத்துல நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, கேபின் குவாலிட்டி, கேபின் ஸ்பேஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டிரைவ் கூடி சீக்கிரம் 1 வீக்குள்ளே இந்த டிரைவ் நான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, பை பை.